السلام عليكم ورحمة الله وبركاته. عليكم السلام. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நம்ம குர்ஆனுடைய விரிவுரையை விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த விளக்க உரைக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு சில செய்திகளை நம்ம இந்த வகுப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முஹ்கம் முத்தஷாபி, முஹ்கமான வசனங்கள் முத்தஷாபிகான வசனங்கள் குறித்து சொல்லி காமிக்கலாம். திருமறை குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருக்குது. ஒன்று முஹ்கமான வசனங்கள், இன்னொன்று முத்தஷாபிகான வசனங்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஹுவல்லதி, அவன்தான், அன்ஸல அலைக்கல் கிதாப, நபியே உமக்கு இந்த வேதத்தை இறக்கியிருக்கிறான். மின்ஹு ஆயாத்து முஹ்கமாத்தும், அந்த வேதத்தில் தெளிவான கருத்துக்களை கொண்ட வசனங்கள் உண்டு. முஹ்கம்னு சொன்னால் நம்ம விளக்குவோம், சரியா? தெளிவான கருத்துக்களை கொண்ட வசனங்களும் உண்டு. ஹுன்ன உம்முல் கிதாப், அந்த முஹ்கமான வசனங்கள் தான் இந்த குர்ஆனுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. வ உஹாரு முத்தஷாபிகாத், வேறு சில வசனங்களும் உண்டு, பல கருத்துக்களை தருகின்ற வசனங்களும் உண்டு. ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளத்தில் வழிகேடு இருக்கிறதோ அவர் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகா அல் ஃபித்னா இப்திகா தஅவீலி, ஃபித்னாவை நாடி முத்தஷாபிகான வசனங்களை தேடுவார்கள். சொன்னோம், தேவையில்லாத வேற விளக்கம் கொடுப்பதற்காகவும் ஃபித்னாவுக்காக வேண்டியும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முத்தஷாபிகான வசனங்களை தேடுவார்கள். வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அந்த முத்தஷாபிகான வசனங்களுடைய விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. வர்ராசிஹூன ஃபில் இல்ம், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், யகூலூன ஆமன்னா பிஹி குல்லு மின் இன்தி ரப்பினா, இது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது தான், நாங்கள் இது எல்லாத்தையும் நம்புகிறோம் என்று சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. வமா யதக்கரு இல்லா உல் அல்பாப், இது சம்பந்தமாக படிப்பினை பெறுவோர், பாடம் பெறுவோர், அறிவாளிகளை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வசனத்தில் முஹ்கம் அப்படிங்கிற ஒரு பதத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான், முத்தஷாபிங்கிற பதத்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். இது சம்பந்தமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முஹ்கம்னா என்ன, முத்தஷாபினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, முஹ்கம் என்று சொன்னால் தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள். முஹ்கம் சொன்னால் தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள். அந்த வசனத்தினுடைய பொருளை எல்லாரும் என்ன செய்வாங்க, விளங்கிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க, அது எல்லாருக்குமே விளங்கும், அதில் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. முஹ்கம் சொன்னால் என்ன அர்த்தம், தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள். அந்த வசனங்களில் மூடல் இருக்காது, குழப்பம் இருக்காது, யார் படித்தாலும் என்ன செய்யும், விளங்கும், புரியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அக்கீதா சம்பந்தப்பட்ட வசனங்களை எடுத்துக்கிறலாம். ஒழுக்கம் சார்ந்த வசனங்கள் குர்ஆனில் இருக்குது. உபதேசங்கள் சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் உண்டு. அதே மாதிரி ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட வசனங்கள், தண்டனை சட்டங்கள் குறித்த வசனங்கள், ஃபராயில் கட்டாய கடமைகள் சம்பந்தப்பட்ட வசனங்கள், குர்ஆனில் ஏவலும் இருக்குது, விலக்கலும் இருக்குது, இது மாதிரியான வசனங்கள். அதே மாதிரி வானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில், அது தெளிவான வசனங்கள் தான். பூமியை பற்றி சொல்லுவான், சூரியனை பற்றி சொல்லுவான், சந்திரனை பற்றி சொல்லுவான், நட்சத்திரங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மரம், செடி, கொடிகள், தாவரங்கள், கடல், ஆறு, இது மாதிரிலாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இது எல்லாமே என்னதுதான், முஹ்கமான வசனங்கள் தான். அதாவது இதை படித்தா தெளிவாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான், அதாவது ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க, ஒரே ஒரு விளக்கத்தை தவிர வேறு எந்த விளக்கமும் அதுக்கு தேவைப்படாது. சில சமயங்களில் விளக்கமே தேவைப்படாது, இலகுவான முறையில் நினைச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது யார் படித்தாலும் என்ன செய்யும், அந்த வசனங்கள் புரியும். ஓகேவா? இது ஒரு விஷயம். இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சூரா இஹ்லாஸ் இருக்கு இல்லையா, அதில் 1 to 4 வரைக்கும் உண்டான வசனங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத்
லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் அவன் யார் தான்? அவன் ஒருத்தந்தான். அவன் யாரிடத்திலையும் எந்த விதமான தேவையும் இல்லாதவன். அவன் யாரையும் பெறலை, யாராலும் பெறப்படலை. அவனுக்கு ஈக்குவலாக நிகராக அவனை போல யாருமே கிடையாது. இதை படிக்கும் பொழுது இதில் ஏதாவது மூடல் இருக்குதா? சந்தேகம் வருமா? இது தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள். இதில் மாற்று கருத்துலாம் கொடுக்க முடியாது. இது படிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? நம்ம அரபி தெரியாதனால நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு அர்த்தம் சொல்கிறோம், விளக்குறதுக்காக சில செய்திகளை சொல்லுவோம். ஆனால் இதை மாற்று கருத்தே என்ன செய்யாது, வராது. தேவையில்லாத விளக்கங்கள் இதில் கொடுக்க முடியாது. தெளிவான வசனங்கள் இது. இதனுடைய அர்த்தம், இதனுடைய மாணவர்களே அது வந்து தெளிவாக என்ன செய்யும், புரியும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து சூரா நிசாவில் வந்து 36வது வசனமாக சொல்கிறான், வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாவை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க. வபிதில் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்கு. வல்யத்தாமா, அனாதைகளுக்கு. வல்மசாக்கின், ஏழைகளுக்கு. வல்ஜாரிதில் குர்பா, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, பக்கத்தில் இருக்கின்ற அண்டை வீட்டுக்காரர்களுக்கு. வல்ஜாரில் ஜுனுபி, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. வஸ்ஸாஹிபி பில் ஜன்பி, அதே மாதிரி வல்ஜாரில் ஜுனுபினா பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர்கள். வஸ்ஸாஹிபி பில் ஜன்பினா பக்கத்தில் பயண தோழர்களாக இருக்கலாம், அல்லது வியாபார தோழர்களாக யாராவது ஒருத்தவங்களாக இருக்கலாம். வபனி சபீல், வழிபோக்கர்களுக்கு. அம்மா மறக்க தைமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகளுக்கு. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபகூரா, பெருமை அடிக்கின்ற ஆணவம் கொள்கின்ற யாரையும் அல்லாஹ் தஆலா நேசிக்க மாட்டான். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இதை நம்ம படிக்கும் பொழுது இது விளங்குதா விளங்கலையா? அல்லாஹ் வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடாது. யார் யாருக்கு என்னென்ன உபகாரங்கள்லாம் செய்யணுங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லலாம். இதுக்கு என்ன இல்லை, வேறு விளக்கங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள். இதில் மாற்று கருத்து சொல்லவும் முடியாது. விளங்குதா? அப்போ இது படித்தா என்ன செய்யும், எல்லா மக்களுக்கும் புரியும், விளங்கும். அதே மாதிரி வந்து சூரா ஆல இம்ரானில் 37வது வசனம், சாரி ஆல இம்ரானில் வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது 97வது வசனம், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம் ஒமன் தஹலஹு கான ஆமீனா வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா ஒமன் கஃபர ஃபைன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன். அதாவது அல்லாஹ் தஆலா வந்து பைத்துல்லாவை, காபத்துல்லாவை பற்றி சொல்லி காமிக்கிறான். இதில் தெளிவான சான்றுகள் உண்டு. அங்கே வந்து மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடம் உண்டு. யார் அந்த காபத்துல்லாவுக்குள் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார். சரியா? அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹஜ்ஜு பண்ணுறாங்களோ, தங்களால் முடிஞ்ச அளவு சக்தி இருக்கக்கூடியவங்க யார் ஹஜ்ஜு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்கிற அல்லாஹ் தஆலா அதுக்கான கூலி அவங்களுக்கு உண்டு. யார் நிராகரிக்கிறாங்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லலாம். அதாவது காபத்துல்லா பற்றி அல்லாஹ் சொல்லலாம். முதல்ல ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் காபத்துல்லா. அதில் தெளிவான சான்றுகள், அத்தாட்சிகள் இருக்குது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நின்ற இடம் இருக்குது. அதில் உள்ள நுழையக்கூடியவங்க வந்து என்ன செய்வாங்க, பாதுகாப்பு பெறுவார்கள். நல்லா தர சொல்லலாம். இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? தேவை, வேறு விளக்கங்கள் கிடையாது. காபத்துல்லா பொறுத்தவரை அது பாதுகாப்பு கேந்திரமாக இருக்குது. சரி, இது ஒன்று. அதே மாதிரி சூரத்தில் இஸ்ரா, பனி இஸ்ராயில்ல 17வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம், லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். சரியா? அல்லாஹ்வோடு நீங்கள் வேறு கடவுள்களை உருவாக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். அல்லாஹ்வோடு வேறு கடவுளை உண்டாக்கிறாதீங்க. இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா? விளக்கம் தேவை கிடையாது. அப்போ இந்த மாதிரியான தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள் இதெல்லாம். அதே மாதிரி சூரத்து நிசாவில் வந்து 103வது வசனம், பைதா கலைத்தும் ஸலாத்த ஃபதுகுருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும். அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்கிறான்னா, போர் சமயத்தில் வந்து என்ன செய்கிறான், போர் செய்கிறத பற்றி சொல்கிறான். நீங்கள் வந்து தொழுகையை நிலைநாட்டுறதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகையை நீங்கள் வந்து நிலைநாட்டி முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் தஆலாவை திக்ரு செய்யுங்க, நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, படுத்துக்கிட்டு நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலாம். அதே மாதிரி போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழுகையை முறையாக நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுவுங்க. போர் சமயத்தில் எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ரக்காத் தொழலாம். போர் ரொம்ப காட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யலாம், போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து சைகையால் தொழுதுக்குறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா முறையாக நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுங்க. அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காமிக்கிறா, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூதா.
மூமின்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். உதாரணத்துக்கு தான் இந்த வசனங்களை நம்ம சொல்லுவோம். இந்த வசனங்கள்லாம் எப்படிப்பட்ட வசனங்கள்? குர்ஆனில் முஹ்கமான வசனங்கள், அதாவது தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள். வழங்குதில்ல? இதுக்கு இதில் எந்த விதமான மூடலும் இருக்காது, வேறு பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தெளிவான சான்றுகளை கொண்ட வசனங்கள், தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள் இதெல்லாம். சரியா? இப்போ முத்தஷாபிகின்னு ஒரு வசனம் இருக்குது திருமறை குர்ஆனில். முத்தஷாபியான வசனங்களும் உண்டு. முத்தஷாபியான வசனங்கள்லாம் என்ன? பல பொருட்களை கொடுக்க முடியும். இரு பொருட்கள் கொள்ளத்தக்க வசனங்கள், பல பொருட்கள் கொள்ளத்தக்க வசனங்கள். இந்த வசனங்களில் மூடல் இருக்கும். இந்த வசனங்களுக்கு விளக்கம் தேவைப்படும். சரியா? இதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்தஷாபிகான வசனங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அதனுடைய பொருளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அப்படின்னு ஒரு டீம் சொல்லு. இரண்டாவது நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வியில் அறிவுடையவர், தேர்ச்சி பெற்றவர்கள், அவங்களும் என்ன செய்வாங்க, அவங்க மட்டும்தான் முகக்கமான வசனங்களை விளங்குவாங்க. முத்தஷாபியான வசனங்களை என்ன செய்வாங்க, புரிவார்கள், விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீம். இன்னொன்று வகையில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது முகக்கமான வசனங்களை வச்சு முத்தஷாபியான வசனங்களுக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க அப்படி சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. இப்போ இது எதை எடுக்கிறதுன்னு சொன்னால் எல்லா கருத்துமே கரெக்டு தான். சரியா? இப்போ அல்லாஹ் மட்டுமே முகக்கமான முத்தஷாபியான வசனங்களை அறிவான், அதற்கான பொருளை அறிவான் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் விளங்கிக்கிறணும். அதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. குர்ஆன் எதுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான்? மனிதர்கள் நேர்வழி பெற்று என்ன செய்யணும், புரிஞ்சு நடக்கணும், அவ்வளோதானே. புரியாத ஒரு வசனத்தை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்குவானா? விளங்காத மக்களுக்கு விளங்காத வசனங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவானா? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச வசனங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இதனுடைய அர்த்தம் தெரியும், பொருள் தெரியும்னா எதுக்கு அது இறக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி கிடையாது, மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் மட்டும்தான் அதனுடைய விளக்கத்தை அறிவான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ அதுக்கு ஆதாரங்கள் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஹுரூஃபுல் முகத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் சாத் ஹாமீம் தாசீன், அப்படிதானே, யாசீன் காஃப், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் எதாவது அர்த்தம் தெரியுமா? சகாபாக்கள் அர்த்தம் கேட்டதில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரபுகளும் என்ன செஞ்சதில்லை, ரசூலா கிட்ட என்ன நபி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டது கிடையாது. அப்போது இந்த வசனங்களுக்கான விளக்கம் என்ன தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இதுக்கு வேறு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா தவறான விளக்கம் கொடுக்குறாங்க. சரியா? அலிஃப்னா அல்லா, லாம்னா ரசூலுல்லா லா இலாஹ இல்லல்லாஹ், மீம்னா முஹம்மது ரசூலுல்லா, இப்படிலாம் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனால் இதை ரசூலுல்லாவும் சொல்லித்தரல, சகாபாக்கள் நமக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரல. சகாபாக்கள் யாரும் கேட்கவும் இல்லை, குறைஷிகளும் கேட்கல, காஃபிர்கள் யாருமே என்ன செய்யலை, கேட்கல. இப்போ அல்லாஹ் மட்டும்தான் முத்தஷாபிகான வசனங்களை அறிவான் என்ற கருத்து நம்ம வச்சோம்னா இது மட்டும்தான். எது? இந்த ஹுரூஃபுல் முகத்தா மட்டும்தான் ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லலாம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய தன்மைகள், இது யாருக்கா தெரியுமா? இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து கொடுக்க முடியுமா? வேறு விளக்கம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹு தஆலா ரஹ்மான் அரிசில இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்தவா அப்படிங்கிறதுக்கு வழிகட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேறு வேறு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்போ இஸ்தவான்னு நல்லா இருக்கிறான், அவ்வளோதான். எப்படி இருக்கிறான் என்ன ஏது தெரியாது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லி பார்க்கும்போது கை இருக்குது, அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது, அல்லா அது மாதிரி உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. கை இருக்குது நம்ம சொல்கிறோம். கையினா எப்படி கை? நம்முடைய கை மாதிரியா? அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கையினா நம்பிக்கை, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கை மாதிரின்னு சொல்லி நீ என்ன செய்யக்கூடாது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்காத, அது சம்மந்தமான அறிவு நம்மக்கிட்ட கிடையாது. நம்புறது நம்முடைய கடமை. எப்பூர்வன குள்ளும் மின் இந்தி எல்லாமே நம்முடைய ரப்பிடமிருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லி நம்பணும், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் இருக்குல்லையா, அல்லாஹ்வுடைய தாத்து, இது எல்லாமே என்னது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அது எப்போ வரும்?
அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். எஸ் அலுக்கன் நாசுவானிசா அப்படியே மறுமை நாளை பற்றி கேட்குறாங்க எப்போ வரும்னு சொல்லி. குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அதனோட இல்மு யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த முத்தஷாபியான உதாரணத்துக்கு சொல்லணும். நம்ம இதை மறுமை நாள் எப்போ வரும், மறுமை நாள் நிகழ்வுகள் அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். அது எப்போங்கிறத சொல்றான் அல்லாஹ். இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ் மட்டும் தான் தெரியும். சொர்க்கத்தினுடைய தன்மைகளை சொல்றான். அது எப்படி இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் மட்டும் தெரியும். நரகத்தினுடைய தண்டனைகள் அல்லாஹ் தாலா சொல்றான். அது எப்படி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் மட்டும் தான் தெரியும். அப்போ முத்தஷாபிகான வசனங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்றிருந்தால் இது மட்டும்தான். எது? இந்த ஹுரூஃபுல் முக்கத்தா நம்ம சொன்னோமா இல்லையா? திருமறை குர்ஆனுடைய ஆரம்பத்தில் வருகின்ற அந்த வசனங்கள், அலிஃப் லாம் மீம், இந்த மாதிரியான வசனங்கள். ரெண்டாவது கருத்து என்ன சொல்லி சொன்னால், ரெண்டாவது என்ன கருத்து சொன்னோம்? கல்வியில் தேர்ச்சி பெற்றவர் என்ன செய்வாங்க? அதை வழங்குவாங்க. அல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி கல்வியில் மார்க்கத்தை நல்ல குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, குர்ஆனை நல்லா கற்றுக்கொள்ளக்கூடியவங்க என்ன செய்வாங்க? அதனுடைய விளக்கத்தை புரிவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கரெக்டா? பெரும்பான்மையான மக்கள் விளங்காது. அதுவும் என்னதான் கரெக்ட் தான். அதோட சேர்த்தவங்க என்ன மூணாவது கருத்தில் ஒன்று சொன்னோமா இல்லையா? அதாவது முஹக்கமான வசனங்கள் என்ன செய்யும்? முத்தஷாபியான வசனங்களை தெளிவுபடுத்தும். அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா விளக்கம் கொடுப்பாங்க. முஹக்கமான வசனங்களை எடுத்து என்ன செய்வாங்க? முத்தஷாபியான வசனங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து குர்ஆனில் உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லுவோமா? நம்ம சூரா யாசீனில் வந்து 12வது வசனம் அல்லாஹ் சொல்லா, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வனக்துபு மா கத்தமு வாசாரம் குல்ல ஷைன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன்ங்கிறான். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நிச்சயமாக நாம் இறந்தவர்களை உயிர்ப்பிப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா. இன்னால வந்து ஒரு இன்னால நிச்சயமாக நாம், நாங்கள், நஹ்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நஹ்னு அல்லாஹ் சொல்கிறான், நஹ்னுங்கிறான், நுஹைங்கிறான். நுஹையில் அதில் ஒரு நஹ்னு இருக்குது. இது வந்து ஒரு தாக்கீதுக்கான எல்லா சொல்கிறான். நான் தாண்டா உயிர் கொடுத்து எழுப்புவேன், இறந்தவர்களை வேறு எவனாலும் உயிர் கொடுத்து எழுப்ப முடியாது, நான் தான் எழுப்புவேங்கிறதுக்காக எல்லாத்தரும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நஹ்னு அப்படிங்கிற ஒரு பதத்தை எல்லாம் பயன்படுத்தலாம். நஹ்னுன்னா என்ன அர்த்தம்? நஹ்னுன்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம், பன்மை. நஹ்னுன்னா நாங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சூரா ஹிஜ்ரில் வந்து 9வது வசனம், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த குர்ஆனை நாம தான் இறக்கணும், நாம தான் என்ன செய்வோம்? இந்த குர்ஆனை பாதுகாப்போம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இங்கேயும் என்ன வருது? பன்மையாக தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ இது வந்து முத்தஷாபிகான வசனத்தில் உள்ளது. இந்த வசனங்களை எடுத்துட்டு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வழிகட்டவர்கள் தவறான விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிறோமே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் ஒருத்தன் கிடையாது, அல்லாஹ் எத்தனை பேர்? 3 பேர், பல பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, நஹ்னுங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். நஹ்னு நாங்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அல்லாஹ் ஒருத்தன் சொல்கிறீங்க. அல்லாஹ் ஒருத்தன் கிடையாதுப்பா, உங்கள் குர்ஆன்லேயே இருக்குது. என்ன இருக்குது? நஹ்னு வந்துருக்கு. ஒருத்தனாக இருந்தால் ஆனால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும், நான் தான் குர்ஆனை இறக்குனேன், நான் தான் உயிர் உள்ளவனை எழுப்புவேன், ஆனால் உஹி ஓ உமீத் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே. அப்போ நாங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்போ கூட யாரும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு குர்ஆனில் வேறு வசனங்களை ஆதாரமாக காமிக்கிறாங்க. 5வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனம், 5ல் 74வது வசனம், இன்னல்லாஹ சாலிசு சலாசா, இன்னல்லாஹ சாலிசு சலாசா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் யார் தெரியுமா? 3 கடவுள்களில் 3வது கடவுள். பிதா சுதன் பரிசுத்தாவிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? 3 கடவுளில் அல்லாஹ் ஒரு 3வது கடவுளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால தான் அல்லாஹ் வந்து குர்ஆன் என்ன சொல்கிறான்? நாங்கன்னு சொல்கிறான். அவன் ஒருத்தனாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். அப்போ இது மூடலாக இருக்குது, அப்படி தானே? அப்படி ஆக்கிட்டாங்க. மூடல் கிடையாது, விளங்குறவங்களுக்கு தெளிவாக என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிறலாம். அப்போ இவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க. அல்லாஹ் தஆலா வந்து என்ன இப்போ வந்து அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. அதாவது முஹக்கமான வசனத்தை வச்சு என்ன செய்கிறாங்க? விளக்கம் கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் சூரா பக்ராவில் வந்து 163வது வசனம் என்ன? வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லாஹுவ ரஹ்மானுர் ரஹீம். வ இலாஹுக்கும், உங்களுடைய கடவுள்,
இலாகும் வாஹித், ஒருத்தன் தான், ஒரே கடவுள் தான். லா இலாக இல்லாஹுவ, அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்று என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா சொல்லலாம். இந்த வசனத்தை வச்சு என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? முத்தஷாபின்னு என்ன விளங்கிடுச்சுல? முத்தஷாபின்னு சொல்லி சொன்னால் பல கருத்துக்களை பல அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய வசனங்கள். அதில் வந்து தஃசீர் மஹமூதுன்னு சொல்லுவாங்க, மதுமுன்னு சொல்லுவாங்க. முத்தஷாபியான வசனங்களை எடுத்து என்ன செய்வாங்க, வழிகட்டவர்கள் தவறான விளக்கங்களை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அக்கீமுஸ்ஸலான்னு அல்லா தஆலா சொல்லலாம். இது முத்தஷாபியான வசனங்களில் உள்ளது. அக்கீமுஸ்ஸலாங்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள் எப்படி நிலைநாட்டுறது, எப்படி நிலைநாட்டுறதுங்கிறது அல்லா தஆலா சொன்னானா? சொல்லலை, அப்படிதானே? தொழுகையை நிலைநாட்டுவதுங்கிறது எப்படி சொன்னான், எங்கே சொன்னான்? நிலைநாட்டுங்கன்னு சொன்னான். தொழுங்கன்னு நல்லா சொன்னான். எப்படி தொழணும், எப்போ தொழணும், என்ன மாதிரி தொழணும், எப்படிலாம் தொழக்கூடாது அது சொன்னானா அல்லா? எங்கேயுமே சொல்லலை. அப்போ இதை வந்து என்ன வழிகட்டவரில் இருந்து என்ன செய்வாங்கன்னா இதை எடுத்துக்கிடுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு அகிலே குரான் ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு குரான் தான், குரான் மட்டும் போதும், ஹதீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கம் கொடுக்கறது. இப்போ அக்கீமுஸ்ஸலா, அக்கீமுஸ்ஸலான்னா என்ன, வர்காவும் மார்ராக்கியின், ருக்கு செய்பவர்களோடு ருக்கு செய்யுங்க அல்லா தஆலா சொல்கிறான். இப்போ இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வேற விளக்கம் கொடுக்குறாங்க, மாற்று விளக்கம் கொடுக்குறாங்க. வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி, சமூகத்தில் பித்ராவை கிளப்பதுக்காக வேண்டி வேற விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, வர்காவும் மார்ராக்கின்னா நன்மையை ஏவுபவர்களோடு நன்மை ஏவுங்கள். இங்கே தொழுகை அல்லா தஆலா சொல்லலை. அக்கீமுஸ்ஸலான்னா தொழுகையை பற்றி அல்லா சொல்லலை, அதுக்கு வேற விளக்கம் அப்படி சொல்லி தேவையில்லாத என்ன செய்கிறாங்க, விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் குரான் தான் கையில் வச்சுருக்கானோ. அப்போ ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், யாருடைய உள்ளங்களில் வழிகேடு இருக்கிறதோ அவன் வந்து என்ன செய்வான்னா முத்தஷாபியான வசனங்களை எடுத்துக்கிட்டு, இப்போ ஹுரூஃபுல் முக்கத்தா இருக்கு இல்லையா, அது முத்தஷாபி தான். அலிஃப் லாம் மீம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விளங்காத வசனங்களை எல்லாம் எப்படி குரானில் இறக்குவான், புரியணும்ல எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையில்லாத விளக்கத்தை என்ன செய்கிறாங்க, கொடுத்துக்கிட்டு வழிகெடுப்பதற்காக, மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா கிளப்புறதுக்காக வேண்டி இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்கக்கூடியவரும் இருக்கிறாங்க. அக்கீமுஸ்ஸலான்னா முத்தஷாபின்னு வச்சுக்கிறோமே, அதுக்கு எப்படி என்ன விளங்குறது, எப்படி விளங்கணும்? நம்ம கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன செய்வாங்க, நம்ம ஏற்கனவே தஃசீருடைய வகைகளை படிக்கும் பொழுது என்ன படித்தோம், குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு குர்ஆன் வசனம் விளக்கமாக இருக்கும், குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு ஹதீஸ் விளக்கமாக இருக்கும், குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு சஹாபாக்களுடைய கூற்று என்ன செய்யும், விளக்கமாக இருக்கும், குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு சஹாபாக்களுக்கு பின்னாடி வந்தவர்களுடைய கருத்துக்கள் என்ன செய்யும், விளக்கமாக இருக்கும்னு நம்ம நினைச்சிருக்கோம், படிச்சிருக்கிறோம். அப்போ என்னன்னு சொன்னால் அக்கீமுஸ்ஸலா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி புரிகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, எப்பப்பெல்லாம் தொழணும், 5 வேளையும் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. எப்படி தொழகணும், எத்தனை ரக்காத் தொழணும், எப்படி நிலையில் நிற்கணும், நிலையில் தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் அதான் இக்காமத். அக்கீமுன்னு நல்லா சொன்னா இல்லையா, அந்த அக்கீமுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லாமே இக்காமத்து தான். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இப்போ அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் இதுக்கு என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. இதை வச்சு ஒன்றும் ஊக்கமான வசனங்களை வச்சு விளக்கம் கொடுப்பாங்க. குரான்லேயே விளக்கம் இருக்கும், இல்லைன்னா ஹதீஸுக்கு வந்துடுவாங்க, ஹதீஸை வச்சு என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. சூப்பராக ஷார்ட்டாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ திருமுறை குரானில் தஃசீரை நம்ம விளங்குறதா இருந்தால் அதுக்கு விளங்குறதுக்கு முன்னாடி நம்ம எதை விளங்கணும், குரானில் முஹ்கம் இருக்குது, முத்தஷாபி இருக்குது. முஹ்கம்னா என்ன அர்த்தம், தெளிவான பொருள் கொண்ட வசனங்கள், படித்தா புரியும், அதுக்கு வேறு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது, விளக்கம் தேவைப்படவும் செய்யாது பெரும்பாலும். சரியா? முத்தஷாபியான வசனங்கள் சொல்லி சொன்னால் பல பொருட்கள் தருகின்ற வசனங்கள், பல பொருட்கள் தரும், அது முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் என்ன செய்யாது, முரண்பாடு இருக்காது. இது எப்படி விளங்கணும்னு சொல்லி சொன்னால் நோக்கமான வசனங்களை வச்சு என்ன செய்வாங்க, அதை விளக்குவாங்க. முத்தஷாபியான வசனங்களை முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஒன்று நம்ம என்ன விளங்குனா முத்தஷாபிகளை வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தால் இதுதான் இந்த ஹுரூஃபுல் முக்கத்தாவும் மறுமை நாளினுடைய நேரமும் சொர்க்கத்தினுடைய தன்மை நரகத்தினுடைய வேதனைகள் அது எப்படிங்கிறது
யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அது அல்லாமல் மற்ற எல்லா வசனங்களும் முத்தஷாபியாக இருந்தாலும், முத்தஷாபியான வசனங்களாக இருந்தாலும் அந்த வசனங்களுக்கு அறிஞர்கள் என்ன செய்வாங்க? விளக்கம் கொடுப்பாங்க. கல்வியில் தேர்ச்சி பெற்றவங்க நோக்கமான வசனங்களை வச்சு என்ன செய்வாங்க? விளக்கம் கொடுப்பாங்க. சரியா? அவ்வளோதான் விஷயம். ஓகே, அப்போ குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருக்குது, முஹக்கம், முத்தஷாபி. ஓகே.